பிரசாத்தின் அக்ஷயா வழங்கும் தென்னிந்திய பாடகர்களான உன்னிகிருஷ்ணன் மற்றும் சத்யன் பங்கேற்கும் மெகா மியூசிக் அண்ட் டான்ஸ் ஈவென்ட் எதிர்வரும் ஏப்ரல் 18 அன்று பிளாக்டவுன் கவர்மெண்ட் ஹாலில் நடைபெற உள்ளது. இதற்கான முன்பதிவு டிக்கெட்டுகளை www.evenboss.com எனும் இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். ஹே காய்ஸ், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பர்சனோட சக்சஸ் ஸ்டோரி தான் நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு அக்ஷயா சக்சஸ் ஸ்டோரிஸ் பை ஜெனிஷியா. அவருடைய கனவுகள் விண்வெளியை நோக்கி சென்றது. மார்ஸ்க்கு ஒரு கிரீன் ஹவுஸ் அனுப்பணும் என்ற நோக்கத்துல ரிஃபர்பிஷ் செய்யப்பட்ட ரஷ்ய ஐசிபிஎம் பர்ச்சேஸ் பண்ற நோக்கத்துல அவர் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு போனார். ரஷ்யர்கள் எல்லாருமே இவரை கிண்டல் பண்ணாங்க. திரும்பி வர ஃபிளைட்ல ராக்கெட் ப்ரொபல்ஷன் பற்றிய புக்ஸ் ஆழமா இவர் படிச்சார். ராக்கெட் நாங்க வேண்ட வேண்டியதில்லை, நாங்களே அதை உருவாக்கலாம் என்ற நோக்கத்துல $100 மில்லியன் முதலீடு செய்து ஸ்பேஸ் எக்ஸ் என்ற கம்பெனியை இவர் ஸ்டார்ட் பண்ணார். இது ஆரம்பிச்ச சிறிது காலத்திலேயே சிரமத்தில் இருந்த எலக்ட்ரிக் கார் ஸ்டார்ட் பண்ண டெஸ்லால $6.3 மில்லியன் முதலீடு செய்தார். 2008ல ஸ்பேஸ் எக்ஸை சேர்ந்த 3 ராக்கெட்ஸ் வெடிச்சிட்டு கிரேட் ரிசப்ஷன் காலத்துல டெஸ்லா பாரிய பினான்சியல் லாஸையும் சந்திச்சது. அவர்கிட்ட இருந்த மீதமான டாலர்ஸ் 2 கம்பெனிக்கும் அவர் பிரிச்சு போட்டார். செப்டம்பர் 28, 2008ல ஸ்பேஸ் எக்ஸ் இந்த 4வது லான்ச் ஆர்பிட்டை வெற்றிகரமாக அடைஞ்சது. அந்த டைம் நாசாவால இவருக்கு $1.6 பில்லியன் கான்ட்ராக்ட் வந்து கிடைச்சது. அந்த டைமே டெஸ்லா உயிர்ப்பிழைக்க தேவையான அமௌண்ட்டையும் இவர் செக்யூர் செய்து கொண்டார். இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிறகு இந்த கம்பெனியோட வளர்ச்சி தரமானதாக இருந்தது. கார்ஸ் மட்டும் இல்லாம சோலார் சிட்டி, போரிங் கம்பெனி, இப்படி முழு எக்கோ சிஸ்டத்தையும் இவர் கையில் எடுத்துக் கொண்டார். இவருடைய கண்டுபிடிப்புகளால ஸ்பேஸ் டிராவல் கோஸ்ட் 90% வரை குறைஞ்சது. 2020ல இன்டர்நேஷனல் மில்லியனியர் என்ற ஸ்டேஜ்ல இருந்து இவர் எதிர்காலத்தின் குளோபல் ஆர்கிடெக்ட் நிலைக்கு மாறினார். டிஜிட்டல் டவுன் ஸ்கொயரை இவர் பாதுகாக்க ட்விட்டரையும் இவர் அக்யூர் செய்து கொண்டார். மனிதகுல நலனுக்காக ஏஐ பயன்பட வேண்டும் என்பதற்காக XAIயும் இவர் லான்ச் செய்தார். 2026ல $500 பில்லியன் என்று இவர் அழைக்கப்படுகின்றார். இவருடைய வெற்றி இவருடைய பேங்க்ல இருக்கிற டாலர்ஸால அளவிடப்படல. சாலைகள்ல ஒரு மில்லியன் கணக்கான டெஸ்லா வெஹிக்கிள்ஸ் மூலமாக இவருடைய வெற்றி அளவிடப்படுகின்றது. உலகமெங்கும் இன்டர்நெட்டை வழங்குகின்ற ஆர்பிட்கள்ல காணப்படுற ஸ்டார் ரிங் மூலமாக இவருடைய வெற்றி அளவிடப்படுகின்றது. இந்த ஆண்டுக்கு பிறகு மார்ஸ் முதல் அன்க்ரூட் மிஷனுக்காக ஃபியூல் செய்யப்படுற இவருடைய ராக்கெட்ஸ் மூலமாகவும் தான் இவருடைய வெற்றி அளவிடப்படுகிறது. நம்ம ஸ்டோரியோட கதாநாயகன் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச எலன் மாஸ்க் தான். ஸோ இந்த மாதிரியான சக்சஸ் ஸ்டோரிஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆக்சுவலா பார்க்கலாம், ஹாப்பியா.